ஆலயங்களில் காமதேனுவின் சிறப்புகள். நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் ஆலயம் பற்றிய சுவையான வரலாறை லிங்க புராணம் கூறுகின்றது. பசுபதி தலங்கள் மொத்தம் 5: ஆவூர், நேபாளம், திருக்கொண்டீஸ்வரம், பந்தைநல்லூர் மற்றும் கருவூர். கும்பகோணம் அருகிலுள்ள பட்டீஸ்வரம் பராசக்தியினால் ஏற்படுத்தப்பட்ட சக்தி வனத்தில் அமைந்துள்ள ஒரு தலமாகும். அம்பிகையின் பெருந்தவம் போது அவருக்கு பணிவிடை செய்ய காமதேனு தன் மூத்த பெண்ணான பட்டியை இங்கு அனுப்பியதாக சொல்லப்படுகின்றது. பட்டியும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கி பூஜை செய்து வந்தார்கள். இதனால் அந்த இடத்திற்கு பட்டீஸ்வரம் என்றும் அங்கு உள்ள இறைவன் லிங்கத்திற்கு பட்டிலிங்கம் என்றும் பெயர்கள் வந்தது. கொங்கு நாட்டில் அமைந்துள்ள கருவூர் எனப்படும் கரூரில் அமைந்துள்ள பசுபதீஸ்வரர் கோவில் பிரம்மாவும் காமதேனுவும் வழிபட்ட தலமாகும். இங்குள்ள சிவலிங்கத்தை காமதேனு வழிபடும் போது ஏற்பட்ட குழம்பின் தழும்பை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆவூர் பசுபதீஸ்வரர் கோவில் காமதேனு வழிபட்ட தலமாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது. காமதேனு வழிபட்ட இன்னொரு தலம் தூங்காமை மாடம் என்று பழமை காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய பெண்ணாடகம் ஆகும். விருதாச்சலம் அருகே உள்ள இது தேவகன்னியரும் காமதேனுவும் இந்திரனின் யானையான ஐராவதமும் வழிபட்ட தலமாகும். மேலும் திருவீழிமலை உள்ளிட்ட பல தலங்கள் காமதேனு வழிபட்ட ஸ்தலங்களாக உள்ளது. இந்த தலங்களுக்கு சென்று வழிபடுவோர் அடையும் அற்புதமான ஆன்மீக சக்தி உள்ளிட்ட நலன்களை எளிதில் உணரலாம். மேலும் கோவில்களில் சிவபெருமான், முருகர், விநாயகர் முதலான தெய்வங்களுக்கு காமதேனு வாகனமாக உள்ளார். இறைவன் வீதியுலா செல்லும் போது காமதேனு வாகனத்தில் காட்சி தருவது வழக்கம். இத்தகைய வாகனங்கள் மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். சில கோவில்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட காமதேனு வாகனங்களையும் நாம் காணலாம். இது கோவில்களில் காமதேனுவின் சிறப்புகள்.